வணக்கம். ஜூன் 30ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஆட்டோ ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நாளையிலிருந்து அவங்க ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட ஆரம்பிப்பாங்க. HFCL லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டரான நெக்ஸ்ட் வேவ் கம்யூனிகேஷன் பிரைவேட் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 2 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹107.60. நியோஜன் கெமிக்கல்ஸ் உடைய ஷேர்ஸை ப்ரொமோட்டர் ஹரிதாஸ் கண்ணனி விற்பனை செய்திருக்கிறார். நம்ம இந்த தகவல் முன்னே பார்த்து தான் இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து கிடைத்தது. 14,95,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. ஒரு ஷேர் விலை ₹1,611.14. யார் வாங்கியிருக்கிறாங்க? கஸ்டடி பேங்க் ஆஃப் ஜப்பான் வாங்கியிருக்கிறாங்க. 7,70,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை ₹1,610. நியோஜன் கெமிக்கல்ஸ் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரொமோட்டர் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாருன்னு 5.67% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாரு. எதற்காக விற்பனை செய்திருக்கிறார்? அவருடைய சொந்த பயன்பாட்டிற்காகத்தான் இதை விற்பனை செய்திருக்கிறார். 80 வயதை எட்டியிருக்கிறாரு. அதற்காக அவர் விற்பனை செய்துள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க? SBI மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் வைட்டோ குரூப் வாங்கியிருப்பதாக நியோஜன் கெமிக்கல்ஸ் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. பாலிமெடிக்யூர் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ₹1000 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க பாலிமெடிக்யூர். HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜூலை 15ஆம் தேதி குவார்டர்லி ரிசல்ட் வெளியிடுறாங்க. கூடவே ஃபண்ட் ரைசிங் குறித்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும். பெரும்பாலும் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான வாய்ப்புள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ICICI பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 12. ஓமேக்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை நொமுரா சிங்கப்பூர் விற்பனை செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 26,04,465 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட ₹110. ஜொமேட்டோ தரப்பு அப்டேட் இருக்கு. GST அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ₹5 கோடி கட்ட சொல்லி நோட்டீஸ். பெனால்டி ₹50 லட்சம். அதானி போர்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. டிசம்பர் மாதத்தில் அவங்க ஒரு டைவெஸ்ட்மெண்ட் குறித்தான அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அதை இப்போ முடிச்சிருக்காங்க. என்ன டைவெஸ்ட்மெண்ட்? அதானி எண்ணூர் கண்டெய்னர் டெர்மினல் பிரைவேட் லிமிடெட்ல 49% ஸ்டேக்கை விற்பனை செய்வதாக டிசம்பர் மாதத்தில் அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அது மண்டி லிமிடெடுக்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. மண்டி லிமிடெட் மெடிட்டேரியன் ஷிப்பிங் கார்பரேஷனுடைய அசோசியேட் நிறுவனம். முதுநூறு லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்தியன் பேங்க் கிட்ட இருந்து SMS சேவைக்கான ஆர்டர். 2 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ₹2 கோடி. GE பவர் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. NTPC லிமிடெட் மற்றும் மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜெனரேஷன் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. தலா ₹6 கோடி மதிப்பிற்கான 2 ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க GE பவர் இந்தியா. தன்வி ஃபுட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்து ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலையிலிருந்து அவங்க தின்பண்டங்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்புதல் கிடைச்சிருக்குன்னு தன்வி ஃபுட்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஆஸ்திரேலியா, கனடாக்கு எல்லாமே ஏற்றுமதி செய்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட இருந்தும் இந்த ஆலைக்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலைக்கு. யூக்ரோ கேபிட்டல் உடைய ஷேர்ஸை சொசைட்டி ஜெனரல் வாங்கி இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 5 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை கிட்டத்தட்ட ₹291. டேன்லா பிளாட்ஃபார்ம்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. எப்போ டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க? ஏப்ரல் மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்திருக்காங்க. ₹6 டிவிடெண்ட். அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. IDBI பேங்க் டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ₹1.50 முன்னவே அறிவித்தது தான். அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 16. அல்ட்ராடெக் சிமெண்ட் அவங்களுடைய உற்பத்தி விரிவாக்கம் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஆலையில் விரிவாக்கம் செய்திருக்கிறாங்க. 3.35 MTPA கிளிங்கர் புதிதாக சேர்த்திருக்கிறாங்க. அதே போல 1.8 MTPA கிரைண்டிங் கெப்பாசிட்டியும் அங்கே சேர்த்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். ஏஞ்சல் ஒன் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. மஹிந்திரா லாஜிஸ்டிக்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 577, ஸ்டாப் லாஸ் 488. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? வீக்லி சார்ட்ஸ்ல கப் அண்ட் ஹேண்டில் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலான்னு சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
ஆம்பர் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 4960 ரூபாய், ஸ்டாப் லாஸ் 4275. பத்தாஞ்சலி ஃபுட்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 1740, ஸ்டாப் லாஸ் 1510. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க? வீக்லி சார்ட்ல சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சொலாரா ஆக்டிவ் கம்பெனியுடைய ஷேர்ஸை டிபிஜி க்ரோத் விற்பனை செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 20 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை 495 ரூபாய். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தற்போது அப்டேட் இருக்கு. நார்த் பெங்களூரில் அவங்க நிலம் வாங்கியிருக்கிறாங்க. 7 ஏக்கர் நிலம். அங்கே ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 1200 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். பிசிபிஎல் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மதிப்பு கிட்டத்தட்ட 350 மில்லியன் ரூபாய். யாருக்கிட்ட இருந்து? ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி கர்நாடகாவிலிருந்து கிடைத்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டைட்டன் டாடா நிறுவனம் அவங்க தற்போது அப்டேட் இருக்கு. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க பங்களாதேஷில். அங்கே இருக்கக்கூடிய ரித்தம் ஜுவல்லரி லிமிடெட் தான் அவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் அமைக்கிறாங்க. அங்கே இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே கொண்டு வருவதற்காகத்தான் நினைக்கிறாங்க, அவங்களுடைய பிசினஸ் அங்கே செய்வதற்கு. டைட்டன் கைவசம் 76% பங்கு இருக்கும், ரித்தம் 24% இருக்கும் அந்த ஜாயிண்ட் வெஞ்சரில். பாரத் வயர் ரோப்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க மிட்கான் சோலார் அலையன்ஸ் லிமிடெட்ல வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஸ்டேக்கும் விற்பனை செய்யறாங்க. கிட்டத்தட்ட 27% ஸ்டேக்கை விற்பனை செய்யறாங்க. மிட்கான் சன் பவர் தான் வாங்குறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 2.4 கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பாரத் வயர் ரோப்ஸ். டாபர் தற்போது அப்டேட் இருக்கு. மே மாதத்தில் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹2.75. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க ஜூலை 19 ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 11 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேர்ல 475 ரூபாய். ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸுடைய ஷேர்ஸை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டும் வாங்கியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 5 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர்ல 499 ரூபாய் 43 பைசா. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மே மாதத்தில் ஒரு அப்டேட் வெளியிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க 100% ஸ்டேக் வாங்க இருக்கிறாங்க. சுலாவெசி நிக்கல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த டிரான்சாக்ஷன் இப்போ முடிஞ்சிருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் லிமிடெட். ஆர்கிட் ஃபார்மா தற்போது அப்டேட் இருக்கு. சிப்லாவுடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக? இந்தியாவில் சில மருந்து விநியோகம் செய்வதற்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்பில் வராங்க ஆர்கிட் ஃபார்மா மற்றும் சிப்லா. எதற்குரிய மருந்து இது? காம்ப்ளிகேட்டட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் மற்றும் நிமோனியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆர்கிட் ஃபார்மா. ஆக்சிஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. பயோகானுக்கு பை ரெக்கமெண்டேஷன், டார்கெட் 385, பிறகு 405, ஸ்டாப் லாஸ் 335, 325 அந்த ரேஞ்சில் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 830, 860, ஸ்டாப் லாஸ் 770 மற்றும் 750 வைக்கலாம்ன்ற பரிந்துரை. பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 760, 790, ஸ்டாப் லாஸ் 715 மற்றும் 675. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸ் உடைய மதிப்பு 3172 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? ஆர்மர்ட் வெஹிக்கிள்ஸ் நிகம் லிமிடெட் கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஜூலை 11 வெளியிட இருக்கிறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்தான முடிவும் அன்னைக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க டிசிஎஸ். டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஜூலை 20. டாடா கெமிக்கல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கடலூர் மாவட்டத்தில் அவங்க சரியா பாதுகாப்பு ப்ராசஸ் சரியா பின்பற்றல அப்படின்னு அவங்க மீது ஒரு வழக்கு இருந்திருக்கு போல தெரியுதுங்க. அதை இப்போ அவங்க முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பெனால்ட்டியை கட்டியிருக்கிறாங்க. 10,000 ரூபாய் அது கட்டியிருப்பதாக டாடா கெமிக்கல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க டாடா கெமிக்கல்ஸ். ஆதித்யா விஷன் லிமிடெட் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவு ஜூலை 3 எடுக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. JSW எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்கு. SJVN லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. விண்ட் சோலார் ஹைபிரிட் பவர் ப்ராஜெக்ட்ஸ் இதுன்னு சொல்லியிருக்காங்க JSW எனர்ஜி. ராஜு இன்ஜினியர்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 25 பைசா. இந்தியா சிமெண்ட்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து இந்த செய்தி நாமளும் பார்த்துருந்தாங்க. ஃபண்ட் ரைசிங் குறித்தான செய்தி. பேங்க் ஆஃப் அமெரிக்கா மற்றும் நொமூராவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்குன்ற செய்தி நாமளும் பார்த்தோம். எக்கனாமிக் டைம்ஸில் வந்தது. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா சிமெண்ட்ஸ் கிட்ட. HDFC செக்யூரிட்டிஸ் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. டிசிஎஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 4050, ஸ்டாப் லாஸ் 3820. ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 630, ஸ்டாப் லாஸ் 520. கேப்லின் பாயிண்ட் லேபரேட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் 1600, ஸ்டாப் லாஸ் 1350 ரூபாய். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.